இது சண்டே எடுத்த மினி vlog. எப்போவுமே சண்டே சிக்கனே எடுத்து செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, இந்த டைம் மட்டன் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வர போயிட்டாரு. மட்டன் சூப் வச்சு மட்டன் கிரேவி தான் பண்ணேன். மதியானம் ஒரு நேரத்துக்கு தாங்க மட்டன் தந்து செய்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் திங்கக்கிழமை சஷ்டி வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக தான் மட்டன் எடுத்திருந்தேன். மொத்தமாகவே எல்லா மட்டனையும் சூப்லேயே போட்டு விசில் விட்டு எடுத்துட்டேன். சூப்புக்கு ஒரு 5 to 6 பீஸ் மட்டும் எலும்போடு சேர்த்து போட்டுட்டு மற்ற பீஸ் எல்லாம் கிரேவிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். கிரேவி சிம்பிள் தாங்க. வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இது மட்டும் போட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் வேக வைக்கிறதுக்கு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியவே நம்ம எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். மட்டனை இறக்க போகிறப்ப பெப்பர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிட்டேங்க. என்னதான் நம்ம தட்டில் மட்டன் கிரேவி வச்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ஃபைனலாக அந்த வடை சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவல். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.